இந்தியாவிலே 2 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டதோ அவர்கள் எந்த மேடையிலும் பேசக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, ஒரு சின்ன கூட்டத்தை கூட கூட்டக்கூடாது. அப்படி மீறி பேசினார்கள் என்றால் பேசின இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்படுவார்கள். இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை வெள்ளைக்காரர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் போடுகிறார்கள். அதில் ஒருவர் வட இந்தியாவை சார்ந்த பாலகங்காதர திலக், இன்னொருத்தர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டில் பேசினால் வெள்ளைக்காரனுக்கு அங்கே அடி விழும். இனிமேல் நீ எந்த மேடையிலே பேசினாலும் சுட்டுக் கொன்னுடுவேன் என்று வெள்ளைக்காரன் சொல்லி அனுப்பிய போது, இது என்னுடைய மண் முடிந்தால் உள்ளே வந்து சுட சொல்லுங்கள் என்று பதில் இருக்கு இவர் சொல்லி அனுப்பியுள்ளார். வெள்ளைக்காரர்கள் என்னைக்கு இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்களோ அதுக்கு அடுத்த நாளே தைரியமாக ஒரு கூட்டத்தை கூட்டி, எனக்கா வாய்ப்பூட்டு சட்டம் போடுற, இதோ உனக்காக தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை நேதாஜி படைக்கு அனுப்ப போறேன் என்று மேடையிலே சொல்லி தனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட வெள்ளைக்காரனையே மிரள வைத்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.